ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். சார், உங்களுக்கும் நடிகர் சங்கத்துக்கும் அஜித்துக்கும் என்ன பிரச்சனை? நான் ஒன்றா கேட்கும். ஏன்னா ஓட்டு போட வரல, பொதுக்குழுக்கு வரல, கிரிக்கெட் விளையாட வரல. அப்புறம் அந்த மீம் ஸ்டெப்பில் விஷாலுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் எடுத்தாங்க. இன்னொரு போஸ்டரில் விஷால் சாரும் நாசர் சாரும் பிச்சை எடுக்காங்க நடிகர் சங்கத்துலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. உங்கள் விளக்கம் என்ன பிரச்சனையை பற்றி என்ன சொல்லுவாங்க? நான் அஜித்துக்கும் எனக்கும் எந்த பிரச்சனை இல்லைங்க. இப்போது நிறைய பேர் வந்து அது வேற சொன்னாங்க, அஜித் ஏன் அஜித்துன்னு கூப்பிட்ற, அஜித் சார் கூப்பிடுங்க. எனக்கு அஜித் வந்து ரொம்ப நாளாக தெரியும். நோன் ஹிம். இட் இஸ் அது வந்து ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து நான் தான் சொன்னேன், பர்சனல் ஒப்பீனியன்ன்றது ரெஸ்பெக்ட் பண்ணணும். இல்லை நான் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு நாங்கள் என்றைக்குமே சொன்னதில்லை. வி ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன்ஸ் ஒப்பீனியன். அதே மாதிரி தான் ஐ எம் டெல்லிங் யூ, எங்களுக்கு எந்த வகையிலையும் கோவம் இல்லை. யார் வரல, வந்தவங்க மேலே அதிக சந்தோஷம் இல்லை, வராதவங்க மேலே அதிக கோபமும் இல்லை. வி ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. இது வந்து ஒரு நடிகர் சங்கம் கட்டடத்துக்கான ஒரு விஷயத்துக்காக நாங்கள் எடுத்த ஒரு முயற்சி. I completely, totally respect Ajit's opinion and அஜித் வராததுக்கு வந்து விளக்கம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இட்ஸ் அவங்கவுங்க பர்சனல் ஒப்பீனியன். எனக்கும் அது தேவையில்லாமல் இடையில வந்து என் நண்பர்களே நிறைய பேர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒர்க். ஐம் சாரி டு பின் பாயிண்ட் ஒன் பர்டிகுலர். ஏன்னா நான் ரொம்ப ஹர்ட் ஆகும் போது தான் அவங்கள வந்து நான் பின் பாயிண்ட் பண்ணுவேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பத்திரிகையில் வந்து நான் எத்தனையோ பேட்டி கொடுத்துருக்கேன், எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன். என்னை கேட்டு தான் போடுவாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து காலங்காலத்தில் எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஃப்ரண்ட் பேஜில் அஜித்தோட பாடலை நிப்பாட்டினா விஷால் அப்படின்னு. என்னங்க இது காமெடியாக இருக்குது. ஒரு வேளை நிப்பாட்டோன்னா என் பாடலில் தான் நிப்பாட்டுவேன். நான் எதுக்கு வந்து அஜித்தோட, அது ஒரு செய்தியா? முதல்ல நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, விஷால் வந்து அஜித்தோட பாடல் நிப்பாட்டுறான் அப்படின்னு. என்னங்க ஐ ஃபெல்ட் ரியலி பேட். நான் கூப்பிட்டு அந்த நண்பருக்கு நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ ஐ எம் அட் ஆர்ம்ஸ் லென்த்தில் இருக்கிற ஒரு நடிகர் வந்து யூ கேன் கான்டாக்ட், யூ கேன் கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பாட்டு ஒரு விஷயத்தை போடுறீங்க, இல்லாத ஒரு விஷயத்தை உண்டாக்குறதுக்கு எதுக்கு? எனக்கும் அஜித்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஐ லவ் அஜித், ஐ லவ் விஜய், ஐ லவ் ரஜினிகாந்த், ஐ லவ் கமல்ஹாசன், ஐ லவ் ஆல் ஆக்டர்ஸ் ஆஃப் நடிகர் சங்கம். எனக்கு பிரச்சனை பண்ணுறதுக்காக நடிகர் சங்கம் வரல. எனக்கு வந்து இந்த நடிகர் சங்கம் மூலிமா அந்த கட்டணம் அந்த கட்டணம் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரியும். விஷாலும் நாசரும் பொன்மனச்சாரும் கார்த்தியும் பதவியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பாட்டு ஒரு பென்ஷன் போயிட்டுருக்கும். அந்த கட்டடத்தில் வர வருமானத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும், அவ்வளோதான். எனக்கு வந்து இதை விட்டுட்டு இதை வச்சுக்கிட்டு நான் வந்து யாரோடையும் சண்டை போட்டு அதில் வந்து பப்ளிசிட்டி, நான் அந்த வர்க்கம் சார்ந்தவன் இல்லை. நான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேனே, எவ்வளோ சர்ச்சைகள். என்னை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட திட்டினாங்க சில நண்பர்கள். எனக்கு அது கவலை இல்லை, ஐ டோன்ட் கேர். ஏன்னா நான் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக. ஸோ ஐ வில் நாட் ரியாக்ட் டு எனிதிங். எனக்கு வந்து எல்லாரும் சரிசமம். எல்லாரும் இந்த நடிகர் சங்கம் பொறுத்தவரைக்கும் எல்லாரும் சேர்ந்துருந்தால் நல்லா இருக்கும், நல்லபடியாக நடக்கும். அதுதான். இன்னொன்று, அஜித் சார் வந்து இந்த நிர்வாகத்தில் இப்போ எடுக்கிற இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் கலந்துக்கல அப்படிங்கிறது இல்லை. கடந்த 5 வருடங்கள் 7 வருடங்களாகவே அஜித் சார் வந்து நான் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்க மாட்டேன், விளம்பரங்களில் நடிக்க மாட்டேன், தனிப்பட்ட எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்க மாட்டேன்னு அவர் ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. அதனால் இந்த நிர்வாகத்துக்கும் அதுக்கும் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் சில சுதந்திரங்கள் இருக்குது, சில முடிவெடுக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. இந்த நிர்வாகத்தில் இருக்கிற எங்களுக்கு என்னென்னா, எல்லாரையும் அரவணைத்து, இப்போ அஜித் சாரை நாங்கள் வந்து பலமுறை சந்திச்சிருக்கோம். அப்போ அவருக்கான சூழ்நிலையை தெளிவுபடுத்தியிருக்காரு. விவேக் சார் வீட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்வில் நாங்கள் இருக்கும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நாங்கள் எல்லாரும் அஜித் சாரோட பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அப்போ பல விஷயங்கள் அவர் ஓப்பனாக எங்ககிட்ட பேசுனது தான். அதனால் எந்த மனஸ்தாபமோ அல்லது நாங்கள் ஒரு எதிரி மாதிரி தீர்மானித்து அவர் எந்த முடிவுமோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இதை திட்டமிட்டு ஊடகங்களில் வேறு மாதிரி பரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. அஜித் சார் எந்த இடத்துல எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லலை. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.